சார் என் கூட இருக்கிறவன்லாம் ஜெயிச்சுட்டான் சார், என் கூட இருக்கிறவன்லாம் முன்னேறிட்டான் சார், என்னால ஒரு வீடு வாங்க முடியலங்க, என் ஃப்ரெண்ட் எல்லாம் கார் வச்சிருக்கான் சார், என்னால ஒரு கார் வாங்க முடியல சார், ஒரு 2 வீலருக்கு பெட்ரோல் போட முடியல சார், ஆனா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க, ஏதோ ஒரு வகையில என்னால அவங்கள மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம். அது ஏக்கம் தானே, அது ஏதோ எல்லாருக்குமே அந்த ஒரு வகையான ஒரு ஏக்கம் இருக்குல்ல. ஒருத்தரை பார்த்து விட்டு இப்படி என்னால் வாழ முடியவில்லையே என்று நினைக்கக்கூடிய அந்த ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குதானே. அப்ப ஏதோ ஒரு வகையில் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. அது என்ன விஷயம் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது, ஏன் நம்மால் மற்றவர்களைப் போல் வளர முடியவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு மகாபாரதம் காட்டக்கூடிய பதில்தான் இந்த காணொளி. மகாபாரதம் சொல்லக்கூடிய கதை தான் இந்த காணொளியை முழுவதுமாக பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு வாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? என்னைக்காவது நாரோட சேர்ந்த பூ மனம் இழந்திருக்கா? நாரோடு சேர்ந்த பூ தன்னுடைய இயல்பை விட்டுருக்கானா? இல்ல சார். பூ தன்னுடைய மனதில், தன்னுடைய அந்த நறுமணத்தில் ஒரு தீவிரத்தன்மையை பிடித்து கொண்டே இருக்கிறது. அது நார் எப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய தீவிரத்தன்மையால் அந்த நாரை தன் தன்மைக்கு ஏற்றாற்போல் மாற்றுமே தவிர தன்னுடைய தீவிரத்தை விட்டுவிடவே விடாது. அப்படி யார் ஒருவன் தான் எடுத்த செயலில் ஒரு தீவிரத்தன்மையை காட்டுகிறாரோ, தான் எடுத்த அந்த வேலையில் ஒரு தீவிரத்தன்மையோடு இருக்கிறாரோ, அவருக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உடன் இருந்து அவர் மனதை மாற்றினாலும் தன்னுடைய தீவிரத்தன்மையால் அவர்களை மாற்ற முடியும் என்று காட்டுபவர்கள் வரலாற்றில் ஜெயித்திருக்காங்க. இங்க வரலாற்றையும் கதைகளையும் உற்று பார்த்தால் யார் ஒருவன் தான் எடுத்த வேலையில் அத்தனை அர்ப்பணிப்போடு, அத்தனை தீவிரத்தன்மையோடு இருக்கிறாரோ அவர் ஜெயிச்சிருக்காங்க சார். மகாபாரதத்துல இவங்க வனவாசம் போறாங்க. வனவாசம் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞான வாசமும் இவர்களுக்கு கொடுக்கப்படுது. சூதுல தோத்ததுனால இவங்க காட்டுக்கு போறாங்க. இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பாஞ்சாலியும் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தர்மரிடம் தைரியமாக பேசக்கூடிய ஒரே ஒருவன் பீமனாக மட்டும்தான் இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தர்மரிடம் கோபப்பட்டு கொண்டே இருப்பான். நீங்க இந்த மாதிரி சூதாடி இருக்கக்கூடாது, 12 வருடம் வனவாசத்துக்கும் 1 வருடம் அஞ்ஞான வாசத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் ஒத்துக்கொண்டாய்? இந்த அஞ்ஞான வாசத்துல எல்லாரும் போய் ஒளிஞ்சு வாழணும், யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு வாழணும். ஒருவேளை இதுல யாராவது ஒருத்தர் வெளியே தெரிய வந்தாலும் கூட மீண்டும் 13 வருஷம், அதுல தெரிய வந்தா மீண்டும் 11 வருஷம். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். இப்ப பீமன் கேட்கிறான், என்னை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைப்ப? இந்த அர்ஜுனனை ஊருக்கே தெரியுமே, அவரு செலிபிரிட்டி, அர்ஜுனன் வந்து செலிபிரிட்டி, அவர் ஊருக்கே தெரியும். அர்ஜுனனை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைப்ப? நம்மளால எப்படி போய் அவங்களோட சண்டை போட முடியும்? கௌரவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? நீ இந்த 13 வருஷம் அஞ்ஞான வருஷம் வனவாசத்தெல்லாம் ஒத்துருக்க கூடாது, உடனே நம்ம போய் சண்டை போட்டுருக்கணும். ஒரு சத்திரியனுக்கு என்ன அழகு? இதெல்லாம ஒத்துக்கிறது சத்திரியனுடைய வேலை. சத்திரியனுக்கு என்ன அழகு? சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் அழகு. அதை விட்டு ஒரு படையை திரட்டுவோம், போய் துரியோதனோட சண்டை போடுவோம், கௌரவர்களோட சண்டை போட்டு நாட்டை மீட்கக்கூடிய வழியை பாப்பியா? வனவாசம் போவோம், அஞ்ஞான வாசம் போவோம்னு பேசிட்டு இருக்கியான்னா இதெல்லாம் சரியானு தர்மரோட போய் சண்டைக்கு போறான். பீமன் வந்து சண்டைக்கு போறான். தர்மருடைய குணமே எவ்வளவு கோபப்பட்டு யார் பேசினானோ அறம் சார்ந்து சிந்தித்து பேசக்கூடியவராக தர்மர் இருந்திருக்கார். மற்ற எல்லாருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில், உணர்ச்சியை மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் தருமன் அறிவு மேலோங்கியவனாக இருப்பார். நீங்க அறிவு மேலோங்கினா உணர்ச்சி கீழே இருக்கும். ரிவர்ஸ் ப்ரொபோஷனல்ன்றாங்கல்ல, இன்டைரக்ட் ப்ரொபோஷனல்னு. உங்களுக்கு அறிவு மேலோங்கினா உணர்ச்சி கீழே இருக்கும், உணர்ச்சி மேலோங்கினா அறிவு கீழே இருக்கும். இங்க போன் பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு கோவம் வருது, அந்த போன்ல யாரோ ஏதோ ஒன்று பேசிட்டாங்க, ஒரு கோவம் வருதா, என்ன பண்ணுவோம்? போனை தூக்கி போட்டு டம்முன்னு உடப்போமா? அறிவு வேலை செஞ்சு அந்த போனை உடப்போமா? 50,000 ரூபாய் போனு போச்சேன்னு தோணுமா தோணாதா? சாதாரண நிலையில போனை போட்டு உடப்போமா? ஆனா உணர்ச்சி மேல வந்துச்சுன்னா அறிவு வேலை செய்யாது சார். அது போனு, அதுக்கு போய் நம்ம கோபத்தை காட்டலாமான்னு நமக்கு தெரியவே தெரியாது சார். கதவை டம்முன்னு அடிச்சுட்டு போவாங்க சில பேர்லாம். கதவுகிட்ட ஏன்பா கோபத்தை காட்டுறோம்னு நமக்கு புரியவே புரியாதுல்ல. செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க வீட்டுக்குள்ள போகும்போது. ஏதோ ஒரு வகையில கோபத்தை காட்டுவாங்கல்ல. கோபம், காமம் இப்படியான உணர்ச்சிகள் அதிகமாகும் போது அறிவு வேலை செய்யாது. அறிவு சார்ந்து யோசிக்கும் போது உணர்ச்சி வேலை செய்யாது. இது போனு 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கியிருக்கோம், இதை கீழே போடக்கூடாதுன்னு அறிவு சொல்லிச்சுன்னா கீழே போடுவோமா? அப்படி மற்றவர்கள் அத்தனை பேரும் உணர்ச்சி சார்ந்து பேசி கொண்டிருந்த போது துரியோதனனை எதிர்த்து நாம் சண்டை போட வேண்டும் என்ற அத்தனை பேரும் உணர்ச்சி வசமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி படை திரட்டணும், கௌரவர்களை இப்படி ஜெயிச்சிடணும். தர்மன் ரொம்ப சாதாரணமா கேட்கிறாரு, நம்மிடம் இருக்கக்கூடிய வீரர்கள் பீமனும் அர்ஜுனனும் மட்டும்தான்.
நம்ம கிட்ட எங்க படை இருக்கு? இப்ப நம்ம கிட்ட நாடே இல்லை, எங்க படையை திரட்டுவோம்? அவங்க பக்கம் யார் இருக்காங்க தெரியுமா? கர்ணன் இருக்கான், பிதாமகர் பீஷ்மர் இருக்காரு, துரோணாச்சாரியார் இருக்காரு, கிருபர் இருக்காரு, அஸ்வத்தாமன் இருக்கான். இத்தனை பெரும் வீரர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்ரோணிகள் பெரும் சேனைகள் இருக்கு, பெரும் படை இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? எப்படி எடுத்துட்டு போய் நம்ம சண்டை போட முடியும்? சண்டை போடுறோம், நம்ம போனோம்னா 5 பேரும் அழிஞ்சு போயிடுவோம். 2 வீரர்களை மட்டும் வச்சுட்டு நம்ம சண்டை போட முடியாதுன்னு அறிவு சார்ந்து தர்மர் பேசுறாரு. இப்ப அர்ஜுனன் கேட்கிறான், நம்ம சண்டை போடணும்னா நம்ம கிட்ட என்ன வேணும்? சண்டை போடும் காலத்துல நமக்கு என்ன வேணும்? நம்மிடம் மிகப்பெரிய ஆயுதங்கள் வேணும், மிகப்பெரிய அஸ்திரங்கள் வேணும், அவர்களை அழிக்கும் தொகையாக நம்மிடம் வரங்கள் கிடைக்கப்படணும்னு அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. உடனே அர்ஜுனன் என்ன திரும்ப பண்றான்? அதை நான் வாங்கிட்டு வரேன்டா, அந்த அஸ்திரங்களை நான் பெறுறேன், அவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை நான் பெறுகிறேன், தவம் இருந்து நான் பெறுகிறேன். எப்படி பெறுவேன்னு கேட்கிறாங்க. தெரியாது, ஆனால் நான் பெறுவேன்னு சொல்லி மறுநாள் இந்த 5 அந்த காட்டில் விட்டு கிளம்பி போயிடுறான். எப்படி பெறுவான்னு தெரியாது, ஆனால் நான் சென்று பெற்று விட்டு வருவேன்னு கிளம்பி போறாரு. இப்ப இந்த இடம் தான் சார் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம்னு இருக்குல்ல, நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? எங்க போறதுன்னு தெரியலங்க, இதை எப்படி பண்றதுன்னு தெரியலங்க, இந்த விஷயத்த பண்றதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா நடக்கவே நடக்காது. படுத்து கிடந்தால் பூமி படுக்கை ஆகிறது, எழுந்து நடப்பவனுக்குத்தான் பூமி பாதை ஆகிறது. நீங்க இந்த மோட்டார் சைக்கிள் ரேஸ் எல்லாம் போவாங்கல்ல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பைக் ரைடர்ஸ்ன்னு போவாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த பைக்ல என்ன சார், காஷ்மீர்ல இருந்தாலே கன்னியாகுமரிக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருமா? தெரியாது இல்ல. அது அதிகபட்சம் 20 அடிக்கு அந்த லைட் அடிக்கும். இவங்க டிராவல் பண்ண அந்த வெளிச்சம் வழி காமிச்சுக்கிட்டே போகும். கன்னியாகுமரி வரைக்கும் அந்த வெளிச்சம் வழி காமிச்சுக்கிட்டே போகும். அப்ப டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த வெளிச்சம்ன்றதான் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய தீவிரத்தன்மை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தன்னம்பிக்கை. இதுதான் அந்த வெளிச்சம். இந்த வெளிச்சத்தினுடைய உதவி கொண்டு பயணிக்கணும் சார், பயணிக்கணும். பயணிக்க அடுத்த நிலை என்னன்னு தெரிய வரும். நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தோம்னா அவ்வளவுதான் தெரியும். பயணிக்காமலே உட்கார்ந்துருந்தோம்னா பூமி தெரியவே தெரியாது. அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்றாரு? பயணப்படுறாரு. முதல்ல எனக்கு என்ன கிடைக்கணும், என்ன அஸ்திரங்கள் கிடைக்கணும், அந்த வெளிச்சத்தை கொண்டு, தீவிரத்தன்மையை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு, தன் திறமையின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு அர்ஜுனன் தனித்து கிளம்புறார். நான் போய் அந்த அஸ்திரங்களை பெற்று வர்றேன். பல பயணம், கடுமையான பயணம். இந்திரமலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. மேல இந்திரமலைக்கு மேல அங்க போனா பெரிய யோகிகள் இருக்காங்க, தவசீலர்கள் இருக்காங்க, எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் தவத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு வயதான துறவி வர்றாரு. அவர் அர்ஜுனனை நிப்பாட்டுறாரு. யாருப்பா நீ? இந்திரமலைக்கு வந்திருக்க, கையில வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு வர்ற. இது சண்டை போடுறவங்களுக்கான இடம் கிடையாதுப்பா, இது யோகிகள் இருக்கிற இடம், துறவிகள் இருக்கிற இடம், ஞானிகள் இருக்கிற இடம், இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, போப்பான்றாங்க. ரொம்ப பணிஞ்சு வணங்குறாரு. வணங்கி தன்னுடைய சண்டைகள் எல்லாம் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கை முறையை சொல்றாரு. நான் இதற்காக தேடிக்கொண்டு வருகிறேன், நான் இங்கிருந்து போகமாட்டேன். ஏன் தெரியுமா? என் மனம் இந்த இடத்தில் ஏதோ கிடைக்கும் என்று என் மனம் சொல்கிறது. நான் என் மனதினுடைய வாக்கை கேட்டுவிட்டு வருகிறேன். இந்த இடத்தில் இருந்து தளர்ந்து விடாதே என்று என் மனம் சொல்கிறது. நான் தேடி 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 என் மனம் காட்டிய பாதையிலிருந்து நான் வந்தேன். என் மனம் சொல்வது என்றைக்குமே சரியாக இருக்கும். இந்த இடத்தில் எனக்கான வழி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்காகத்தான் இங்க வந்தேன். அந்த வழி உங்கள் மூலமாகவும் கிடைக்கும். இந்த மனம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மனதை செம்மைப்படுத்தினால் வாழ்க்கை நம் கைகளில் கவிக்கோ இல்லையா? இமயமலையை முதல்ல ஏறினவர் பேரு டென்சிங். அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய சாதனை பண்ணீங்களே, நீங்க யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? டென்சிங்கோட வார்த்தை இதே வார்த்தை, அர்ஜுனன் சொன்ன அதே வார்த்தையை டென்சிங் சொன்னார். நான் என் மனதிற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ பனி புயல்கள் வந்தது, எத்தனையோ முறை சறுக்கினோம், எத்தனையோ முறையில் எங்களுக்கான தோல்விகள் ஏற்பட்டுட்டே இருந்தது. அப்பொழுதெல்லாம் உன்னால் ஏற முடியாது என்று என் மனம் சொல்லிவிடுமோ என்று நான் பயந்தேன். ஆனால் ஒரு முறை கூட உன்னால் முடியாது என்று என் மனம் சொல்லவே இல்லை. அதனால் என் மனதிற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். டென்சிங் இதே தான் அர்ஜுனன் சொல்றார். என்னுடைய மனம் சொல்கிறது இந்த இடத்தில் தான் எனக்கான வழி கிடைக்கும்னு. அப்ப அந்த பெரியவர் சிரிக்கிறார், அந்த வயதானவர் சிரிக்கிறார். சிரித்து தன்னுடைய ரூபத்தை அப்படியே மாற்றுகிறார், இந்திரனாக உருவாக்குகிறார். இந்திரன் தான் அந்த மாறு வேடத்தில் அந்த பெரியவராக அருள் பாவித்து இந்திரன் அந்த மாறு வேடத்தில் தன்னுடைய சுய ரூபத்தை இந்திரன் காட்டி அர்ஜுனனை ஆசீர்வதிக்கிறார். இந்திரனினுடைய மகன் தான் அர்ஜுனர்.
அந்த ரகசியத்தையும் இந்திரன் சொல்கிறார். குந்தி தேவி இந்திரனினுடைய அருள் பெற்று பிறந்த மகன் தான் அர்ஜுனன். இந்திரன் தன்னுடைய மகனை ஆற தழுவிக் கொள்கிறார். அர்ஜுனன் தன்னுடைய தந்தையான இந்திரனை ஆற தழுவிக் கொள்கிறார். இப்ப இந்திரன் சொல்கிறார், நீங்க இந்த 12 வருஷமும் 1 வருட அஞ்ஞான வாசமும் ஏன் இங்கிருந்து கஷ்டப்படணும்? இந்திரலோகத்துக்கு வந்துரு. நீ இந்திரலோகத்துல அத்தனை ஒரு பெரிய சொர்க்கலோகம் அது, அங்க நீங்க சுகபோகமாக இருக்கலாம். நீ ஏன் இங்க கஷ்டப்படணும்? என் கூட வந்துருன்ற. என்னுடைய மகன் நீ கஷ்டப்படாத, என் கூட வந்துருன்ற. இப்ப யாரா இருந்தாலும் இதை ஒத்துக்குவாங்கல்ல சார், நான் வந்துடுறேன்னு. ஆனா அர்ஜுனனுடைய மனத்தினுடைய அந்த திட்பம், அதுதான் விஷயம். எப்படி நாரோட சேர்ந்த பூ தன்னுடைய மனதை இழக்காமல் இருக்குல்ல, தான் எடுத்துக்கொண்ட செயலில் இருக்கக்கூடிய தீவிரம் அர்ஜுனனை சொல்கிறது, இல்லை நான் கௌரவர்களை வெல்ல வேண்டும், நான் அவர்களோடு சண்டையிட வேண்டும், அதற்கு எனக்கான ஆயுதமும் எனக்கான பலத்தையும் நான் பெருக்குவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் தவம் செய்ய போகிறேன், நான் பயணிக்க போகிறேன், நான் என் பயிற்சி எடுத்துக்கொள்ள போகிறேன், என்னை நான் வளர்த்து கொள்ள போகிறேன். அதற்கு என்ன வழியோ அதை சொல்லுங்கள்னு யாரு? தன்னுடைய தந்தையான இந்திரனிடம் கேட்கிறார். இந்திரன் சொல்கிறார், உனக்கான வரத்தை இந்த உலகத்திலேயே கொடுப்பதற்கு ஒரே இறைவன், அது சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய. அவரிடமிருந்து பாசுபதி அஸ்திரம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரம், அந்த அஸ்திரத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்கவே முடியாது. சிவபெருமானினுடைய அருள் கிடைத்தால் உனக்கு பாசுபத அஸ்திரம் கிடைக்கும் என்று இந்திரன் ஒரு வழி கடத்திட்டு போறார். ஃபர்ஸ்ட் ஒரு வழி. இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல யார் உதட்டிலிருந்து உதிரக்கூடிய வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றோன்னே தெரியாது சார். ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும், ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு சொல் வரும், ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு எழுத்து வரும், ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு வாக்கியம் வரும். இந்த வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அது யார் வாயிலிருந்து வரும்னு தெரியவே தெரியாது. நம்ம காத்து கொண்டே இருக்கணும். அப்படி இந்திரனினுடைய உதட்டிலிருந்து இவருக்கான பெரும் வழி கிடைக்கிறது. இந்த இடத்துக்கு போனா பாசுபதி அஸ்திரம் கிடைக்கும். அர்ஜுனன் அந்த பாசுபத அஸ்திரத்துக்காக தவம் செய்யற இமயமலையில போய் பெரும் தவத்துல இருக்கார். அந்த தவத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, காண்டீபத்தை தாண்டி அந்த தவத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவரை ஒரு காட்டு பன்றி தாக்குவதற்காக வருது. தூரத்திலிருந்து ஒரு காட்டு பன்றி அவர் தாக்குறதுக்காக வருது. அர்ஜுனன் உடனே என்ன பண்றாரு, தான் கையில இருக்கக்கூடிய அந்த காண்டீபத்தையும் அம்பையும் எடுத்து அந்த பன்றியை கரெக்டா, அந்த பன்றி இவரை தாக்க வரும் அந்த நொடி அவர் அந்த அம்பை விடும்போது அவருடைய அம்பு போய் அந்த பன்றியை துளைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொரு அம்பு அந்த பன்றியை துளைக்குது. இன்னொரு அம்பு. இப்ப இவருக்கு அவ்வளவு கோபம். ஏன்னா எப்பயுமே இந்த வீரர்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா, தன்னை எதிர்த்து யாராவது அவர்கள் விடக்கூடிய அந்த பொருளின் மீது வேற யாராவது தாக்கி விட்டால் இவங்களுக்கு கோபம் வரும். இது என்னுடைய இறை இல்லையா, இந்த வீரர்களுக்கான அந்த ஈகோ அதை நிக்கல. இப்ப யாருப்பா தன்னுடைய வேட்டையை அடித்ததுன்னு பார்த்தா, ஒரு ஆஜானுபாகுவாக, ஒரு காட்டினுடைய ஒரு வேட்டையாக, ஒரு மலைவாழ் மக்களாக ஒருத்தர் ஆஜானுபாகுவாக ஒரு புலித்தோல் அணிந்து மலை கிராமத்தினுடைய வேடுவனாக ஒருத்தர் நிற்கிறார். அவருடைய மனைவியாக இன்னொருவர்களும் அவங்க பக்கத்துல நிற்கிறாங்க. அந்த மனைவி, அவருடைய அந்த வேடுவனுடைய மனைவியின் முகத்தை பார்த்தா அப்படியே தெய்வ கலை பொருந்திய ஒரு தாயினுடைய கலையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அர்ஜுனனுக்கான அந்த கோபம்ல, இந்த வேடுவனோடு போய் என்னுடைய பன்றியை நீ எதுக்கு அடித்த, அது என்னுடைய அம்புதான் அதை கொன்றதுன்ற. இப்ப இந்த வேடுவன் சொல்றாரு, உன்னுடைய அம்பு கொன்றதுன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன பெரிய வீரனான்னு கேட்கிறாங்க. இப்போ அர்ஜுனனுக்கு தன்னுடைய வீரத்தை பற்றி பேசின உடனே பெரும் கோபம் வருது. நான் நினைத்தால் உன்னை இந்த நொடியை அழித்து விடுவேன்றார். யார்கிட்ட? அந்த வேடுவனை. நான் நினைத்த இப்பயே உன்னை அழிச்சுவேன்றார். இந்த வேடுவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அழிங்க பார்ப்போம், இங்க பெரிய வீரத்தாரே அழிங்க பார்ப்போன்றாரு. உடனே அர்ஜுனன் தன் காண்டீபத்தை எடுக்கிறான். தன்னுடைய திறமையான அம்புகளை எல்லாம் விட்டு பார்க்கிறார். ஒரு அம்பு கூட அவர் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த வேடுவனை ஒரு அம்பு கூட ஒண்ணும் பண்ண முடியல. அர்ஜுனனுக்கு பயங்கர கோபம் வருகிறது. அவன் அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து எரிய தொடங்குகிறான். எல்லாம் தோர்த்ததுக்கு அப்புறம் அந்த வேடுவனோடு போய் மல்யுத்தத்துக்கு போய் நிற்கிறார். இவர் பெரிய வீரன்னு காமிச்சே ஆகணும். இந்த வேடுவன் ஒண்ணுமே பண்ணல. ஒரு குழந்தையை அரவணைப்பது போல இந்த கைகளுக்குள் அர்ஜுனனை இப்படி அடக்கி கொண்டார். அவ்வளவுதான். அர்ஜுனனோட வெளியவே வரவே முடியல. ஒரு கட்டத்தில் தன்னிலை இழந்து கீழே விழுந்த அர்ஜுனன் மேலே பார்க்கிறான். அந்த வேடுவனின் கைகளில் இருக்கக்கூடிய மோதிரங்களில் மான் சின்னம் இருக்கிறது. ஒரு பக்கம் மானும் இன்னொரு பக்கம் மழுவும் இருக்கிறது. அவருடைய கண்டத்தை, இந்த தொண்டையில அந்த கண்டத்தை பார்க்கிறார், அது நீல நிறத்தில் இருந்தது. அவருடைய மனைவியை பார்க்கிறார், அவருடைய முகத்தில் அந்த தாயினுடைய சொரூபம், உமையாளினுடைய சொரூபம் தெரிகிறது.
அர்ஜுனன் அப்படியே அந்த பாதம் பணிகிறார். நான் வணங்கும் இறைவா, உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் தவத்தில் இருந்தேன், உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் இந்த மலையேறி வந்தேன், உன்னை பார்ப்பதற்காகத்தானே நான் இத்தனை தூரம் கடந்து வந்தேன். இப்ப சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து அவரிடம் 5 அஸ்திரங்கள், சிவபெருமானுடைய 5 அஸ்திரங்களாக சொல்லுவாங்க. ருத்ராஸ்திரம், யோகாஸ்திரம், பசுபதி அஸ்திரம், சிவாஸ்திரம், இப்படியான அவரிடம் 5 அஸ்திரங்களில் மிக சக்தி வாய்ந்த அஸ்திரமான பாசுபதி அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கினார். அர்ஜுனிடம் சொல்கிறார், உன்னுடைய தீவிரத்தன்மைக்காக நான் இந்த அஸ்திரத்தை கொடுக்கிறேன். எது நடந்தாலும் உன்னுடைய இயல்பை விடாமல் இருந்ததனால் இந்த அஸ்திரத்தை கொடுக்கிறேன். எத்தகைய சோதனை வந்தாலும் அதை கடந்து வந்ததனால் இந்த அஸ்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி சிவபெருமான் பாசுபதி அஸ்திரத்தை பரிசாக கொடுத்தார் என்றும், இந்த அஸ்திரத்தை தேவையான நேரத்தில் மட்டும் நீ பயன்படுத்த வேண்டுமே தவிர முக்கியமாக எந்த நேரத்திலும் உன்னுடைய மற்ற ஆயுதங்கள் செயல்படாத போது பாசுபதி அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர முறையில்லாமல் அதை பயன்படுத்திவிடக் கூடாது என்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையையும் அர்ஜுனனுக்கு கொடுத்துவிட்டு பாசுபதி அஸ்திரத்தை வரமாக வழங்கினார் என்று இந்த கதை வருகிறது. அதனால்தான் அவர் பேர் பசுபதி அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பசுக்களாகவும் அதனுடைய அதிபதியாக சிவபெருமான் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பசுபதி என்று அழைக்கிறோம் என்றும் சொல்வார்கள். அப்படி இந்த அர்ஜுனனுடைய தீவிரத்தன்மை, தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற அந்த தன்மை, தனக்கான சந்தோஷங்கள் கிடைத்த போதும் கூட, இந்திரலோகத்திற்கான அழைப்பும் கிடைத்த போதும் கூட அவன் அதை உதறிவிட்டு வந்த காரணத்தினால்தான் அவர்களால் கௌரவர்களை ஜெயிக்க முடிந்தது. அந்த தீவிரத்தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடைய முடிந்தது. சிறு சிறு சந்தோஷங்களுக்காக, சிறு சிறு மகிழ்ச்சிக்காக நம்மை நாம் இழந்து விட்டால் நம்முடைய லட்சியங்களை அடையவே முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளி பூஜை பண்றார், காளி பூஜை. அப்ப அவருடைய சிஷ்யர்கள்லாம் வர்றாங்க, சுவாமி இந்த லட்டுகள், பிரசாதத்துக்கு லட்டு வச்சோம்ல, அதை சுத்தி எறும்பா வருது, லட்டை சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னா, லட்டை சுத்தி சர்க்கரையை தூவி விடுப்பாங்க, சர்க்கரையை தூவி விட்டாங்க. காளி பூஜை முடிஞ்சது, பிரசாதம்லாம் முடிஞ்சது. இப்ப அவர் சத்சங்கத்துல கேட்கிறாரு, நீங்க இந்த லட்டை தூவி விட்டீங்கல்ல, எறும்புகள் சாப்பிட்டு போச்சுல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? லட்டை காப்பாற்றணும்னா சுத்தி சர்க்கரையை தூவணும்னு தெரியுது சாமினாங்க. இல்ல, இந்த லட்டு என்கிற பேரானந்தத்தை நோக்கி, பெரிய லட்சியத்தை நோக்கி எறும்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சர்க்கரை என்கிற சிற்றின்பத்தை சாப்பிட்டு விட்டு இந்த எறும்புகள் எல்லாம் அப்படியே சென்றது. எவன் ஒருவன் சிற்றின்பத்திலேயே சிக்கிக் கொள்கிறானோ அவன் பேரின்பத்தை அடையவே முடியாது. அவன் அந்த லட்டு என்கிற அந்த லட்சியத்தை அடையவே முடியாது. சர்க்கரையோடு தன் வாழ்க்கையை கழித்து விடுவான்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்ம கற்றுக் கொடுத்தாராங்க. அப்படி அர்ஜுனனுக்கு எவ்வளவோ இன்பங்கள் கிடைத்த போதும் கூட அத்தனையும் துறந்து விட்டு தன்னுடைய தீவிரத்தன்மையின் மூலமாக அந்த பாசுபதி அஸ்திரம் அவருக்கு கிடைக்கப்பட்டது. பாரத யுத்தத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் என்று இந்த பாரத கதை நமக்கு காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்தால், அதில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருந்தால், நான் இதுவாகத்தான் போகிறேன் என்கிற தன்மை உங்களிடம் இருந்தால், உங்களுக்கான பாசுபதி அஸ்திரத்தை இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதை வாங்குவதற்கான பயணமும், அதை வாங்குவதற்கான தீவிரத்தன்மையும், அதை வாங்குவதற்கான தகுதியையும் நாம் வளர்த்து கொண்டால் அந்த அஸ்திரம் நம் கைகளுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.